நிறைய கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்க. பட் ஒரு யங் கேண்டிடேட்டாக வந்துட்டு ஒரு மேனிஃபெஸ்டோ வந்து கொடுத்து ஓட் கேட்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த மேனிஃபெஸ்டோ வந்து எல்லாருமே எடுத்து படிக்கணும். அந்த மேனிஃபெஸ்டோவில் ஃபஸ்ட்டு வந்து விமன்ஸ் அட்வொகேட்காக நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு கோர்ட்டுக்கு நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், அதில் நம்மளுக்கு வந்து ஒரு விமனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டியாக இருக்கணும், எல்லாமே வந்து பார்த்து ஒரு மேனிஃபெஸ்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு விமனுக்கு வந்து ஒரு ப்ரெக்னன்சி டைமில் அவங்களுக்கான ஒரு லோன் கிடைக்கிறதா இருக்கட்டும், இங்கே இருக்க நிறைய யங் அட்வொகேட்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு சீனியர் அட்வொகேட்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து சில வசதிகள் வந்து எல்லாமே கொண்டு வந்து இந்த மேனிஃபெஸ்டோட வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்துட்டு அட்வொகேட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கான என்னென்ன ப்ராக்டிஸ் அந்த மாதிரி கொடுக்கணுன்றதுக்கான நிறைய கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய நிதி வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட வயதில், ஏன்னா நம்ம ஹைகோர்ட்ல எல்லாமே பார்க்குறப்போ ஏன் அவங்களுக்கு ஒரு 65 ஏஜ்லேயே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட லாஸ்ட் பீரியட்ல அவங்க என்ஜாய் பண்ணிட்டு அவங்க உழைச்சதுக்கான காசை அவங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி நிறைய இருக்கு. அட்வொகேட் அப்படின்றது வெளியில தெரியுதே தவிர நம்மளுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது இல்ல. எல்லாருமே கண்டிப்பா இந்த மேனிஃபெஸ்டோ வந்து படிச்சீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் என்னென்ன மாதிரியான பார் கவுன்சில் நம்மளுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ என்னோட ஓட் வந்து கண்டிப்பா ஆர் ராஜேஷ், சீரியல் நம்பர் 88. நீங்களும் உங்களோட ஓட் வந்து பண்ணுங்க.